யுனெஸ்கோ, யூனிசெஃப், ILO, WHO, FAO, IMF. 8 இம்பார்ட்டண்ட்டு. இங்கே பாருங்கள், WHO, WTO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஜெனீவாவில் தான் இருக்குது. அதனால வந்து இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ILO, அதுவும் ஜெனீவாவில் இருக்குது. இது வச்சு கம்பேரிசன் பண்ணி படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இது எங்கே இருக்குன்றதை வச்சு கேட்பாங்க, அதுதான் கேட்பாங்க. இயர் அவ்வளோ கேட்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. மெயின் இதை பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. அந்த இதில் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க, மக்கடிக்க வேண்டியது இருக்காது, லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைப்பு நைரோபி, கெனியா. பன்னாட்டு விமான போக்குவரத்து அமைப்பு மான்ட்ரீஸ், கனடாவில் இருக்குது. பாருங்க, இதோட ஹிண்ட் விமான மான்ட்ரீல், அந்த புள்ளி எடுத்த மாதிரி எனக்கு வச்சுக்கோங்க, வச்சு ஒரு ஹிண்ட் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து இது பாருங்கள், இந்த அமைப்பு வந்து அகதிகளை வந்து பாதுகாக்குது அப்படின்றாங்க. யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜீஸ். ஓகேங்களா, இது வந்து அகதிகளை பாதுகாக்குதுன்றாங்க. இந்த அமைப்பு வந்து நோபல் பரிசு வந்து எப்போ வாங்கியிருக்குன்னா 1954 1981 வாங்கியிருக்கு. ஓகேங்களா. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பல்கலைக்கழகம் டோக்கியோ. சரிங்களா, அவ்வளோதான். இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் என்னை பூஸ்டப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா. நான் ஃபுல்லாக டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். நான் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டு. ஸோ நான் படிக்கிற எலக்ட்ரிக்கலோட ரிலேட்டடாக வர்றது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் படிக்கிறது என்னோடய நோட்ஸு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. இது வந்து டிஎன்பிசியோட ரிலேட்டடு, ஜென்ரல் சயின்ஸு. சும்மா அதில் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. குரூப் 1க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, குரூப் 1 குரூப் 2க்குலாம் தேவைப்படும். குரூப் 4க்கும் படிச்சுக்கோங்க, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா. தேங்க்யூ.